வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி என்னென்னா, நம்மளோட இந்தியா விசா H1B விசான்றது காலங்காலமாக நம்ம ஆளுங்க வேலை செய்கிறவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அதை அந்த விசா ஃபஸ்ட்டு 80,000 இருந்தது. கிட்டத்தட்ட 1,00,000 வச்சுக்கோங்க, 88,000 சொல்லு. அப்போது இப்போ 80 லட்சமாக மாறி இருக்கான். அதாவது வெளிநாட்டுக்காரங்க உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு தோணியில் தான் ட்ரம்ப் அவர்கள் அதை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. வெளிநாட்டுக்காரங்க வந்தால் அவங்க நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பேசுகிறது இல்லையா, வட இந்தியாக்காரங்களுக்கு தான் வேலை கிடைக்குது, இங்கே தமிழ் மக்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு தான் முக்கியத்துவம், கர்நாடகா போனால் ஆந்திராவுக்கு போனால் ஆந்திராவில் தான் முக்கியத்துவம்னு இப்போ பேசிட்டு வர்றது இயல்பு தான். அதே போல் தான் நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு நாட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும்போது நாட்டுக்குள்ளேயே மாநிலங்களுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஏன் நாட்டுக்குள்ளே நாட்டு விட்டு நாடு வராது? ஒவ்வொரு நாடும் அவனோட முன்னேற்றத்தை மட்டும்தான் பார்ப்பான். அவனோட மக்களுக்கு என்ன நல்லதோ அதை தான் செய்வான். அதுபோல தான் செய்கிறான். அந்த ட்ரம்ப்பு சொல்கிறதுக்காக உடனே நம்ம ராகுல் காந்தி குதிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்தியாவில் பலவீனமான பிரதமர் இருக்கிறதுனால தான் அவர் அப்படி செய்கிறாரு. இவங்க இராணுவம் கொண்டு போய் அமெரிக்கா மேலே போர் தொடுத்து வெற்றி பெற்று வந்துடுவாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமாக, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ராகுல் காந்தி பேசுகிறது. வர வர ஒரு ஒரு பக்கத்தில் போயிட்டு என்ன சொல்கிறது, ஓட்டை ஏமாற்றிட்டாங்க. யார் உனக்கு முதல்ல ஓட்டு போட்டா ஏமாத்துறதுக்கு? ரெண்டாவது பார்த்தோம்னா, எனக்கு இப்போ பலவீனமான பிரதமர் இருக்கார். மோடி என்ன செய்கிறார்? முதல்ல ஒரு ராமர் கோயிலால் ஒன்றால் கட்ட முடிஞ்சதா? ஒரு காஷ்மீரை மற்ற மாநிலங்கள் மாதிரி பண்ண முடிஞ்சுதா? எல்லாமே பண்ணி காட்டுறாரு ராகுல், பண்ணி காட்டுறாரு. நீங்கள் இன்னமும் பழைய காலத்திலேயே பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருந்தீங்கன்னா வேலை ஆக போகிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறது, நம்ம ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு மட்டுமே பண்ணலை, எல்லா நாட்டுக்குமே அந்த ஆள் ஒரு சவாலாக தான் இருக்கார். எல்லா நாட்டு மேலேயும் வரி போடுறது. ஏன் சைனா மேலே போடலையா? அப்போ சைனா பிரதமர் வீக்கா? போட்டாங்களா இல்லையா? நம்ம நாட்டுக்கு அப்போது நீங்கள் அவங்கள நம்பி இருக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் இப்போ மாற்றணும்னு முடிவு பண்ணி பிரதமர் அந்த மற்ற நாடுகள்லாம் போயிட்டு நம்மளோட எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு, வேறு நாட்டுங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி போயிட்டுருக்காரு. அமெரிக்கா நம்ம நாட்டு மக்கள் தொகையை நம்பி தான் அமெரிக்காக்காரனே இருக்காங்க. அவனோட பொருள் இங்கே அதிகம் வரதில்லை அப்படின்றதுனால தான் அவன் நம்ம நாட்டுக்கு பிரதமர் ஒன்று சொன்னார், ஏழைங்க வயிற்றில் நான் அடிக்க மாட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருப்ப? நீ பிரதமராக இருந்தால் ஏழைங்க வயிற்றில் அடிச்சிருப்ப. திறந்து விட்டுப்ப மார்க்கெட்டை. அவன் எல்லாம் விற்று அவன் காசை எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே உள்நாட்டில் இருக்கிறவன் அடிச்சுட்டு ஆகணும். இதுதானே பண்ண போகிறேன்? மனசாட்சியோடு பேசணும் ராகுல், மனசாட்சியோடு பேசணும். ஏதோ இருக்குது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் மோடிக்கு ஓட்டு போடல தான், ஆனால் கூட மோடி செய்கிறது நல்ல விஷயங்கள் தான், நல்லது தான். இவர் சொல்லி அந்த ஆள் கேட்குற நிலைமையில் இல்லை. நீ சொல்லியோ ட்ரம்ப் கேட்க மாட்டார். ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு பவர் கிடையாது. நீ அரசியல் வந்தால் கூட மிரட்டலாம் முடியாது. ஏனோ தானான்னு பேசிட்டு கூட சின்ன பிள்ளைத்தனமாக. அவங்களோட நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு வேணுன்றதுனால இந்த ஆள் பண்ணுறாரு. சொல்லிட்டே தானே பண்ணுறாரு. எங்கள் நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வேணும், அதனால் யாரும் வராதிங்கன்னு சொல்கிறாரு. நீ ஏன் வெக்கங்கட்டு அங்கே போகிற அமெரிக்காவுக்கு? அமெரிக்கா போனால் தான் குடிக்க முடியும், அமெரிக்கா போனால் தான் சாப்பிட முடியும், அமெரிக்கா போனால் தான் தூங்க முடியுமா? இங்கெல்லாம் தூக்கம் வராது அவனுக்கு. அங்கே போய் வேலை செஞ்சால் தான் காசு கிடைக்குதா? இங்கெல்லாம் சம்பளம் வர்றது இல்லையா அவனுக்கு? பெரும்பாலான மக்கள் போயிட்டாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் வர்றதுக்கோ இல்லை வேறு ஏதாவது தான் காரணமாக பார்க்கணுமோ இல்லையா, அங்கேயே போய் செட்டில் ஆகிறது, தங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுக்குள்ளே நம்மளோட எனர்ஜியை அதிகப்படுத்தி வல்லரசாக ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ வர சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் பக்கத்தில் ராமலிங்கம் அவர்கள் ஹைட்ரஜனில் எரியக்கூடிய அடுப்பை கண்டுபிடிச்சிருக்காரு, பர்ன் அடுப்பு. அது எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க பல விதமாக கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் எந்த கண்டுபிடிப்பை நீங்கள் அங்கீகரிச்சிருக்கீங்க? இப்போ நீங்கள் குறை சொல்கிறத மட்டுமே குறிக்கோளை கொண்டு குறையை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்றைக்குமே ஆட்சிக்கு வர்றது டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. குறையை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, நிறையும் சொல்லணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ட்ரம்ப் ஒன்றும் செவடன் கிடையாது. அவங்க ஒரு சர்வாதிகார நாடுன்னு தான் சொல்லணும். அதாவது ஜனநாயக நாடுன்னா கூட
அவங்க சர்வாதிகார போக்குல தான் உலகத்தை நம்ம கையில கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட குறிக்கோள். நீங்க அதில விதிவிலக்கு இல்ல. நாம எப்படி அதிலிருந்து வெளிய வந்து, நாம எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று, மத்த நாட்ட அரவணைச்சுட்டு, எந்த அளவுல வளர்ச்சி பெறுறோன்றது தான் பாயிண்ட்டு. நன்றி.